சேவ் மணி ஈஸிலி. மிகவும் சுலபமான முறையில் பணம் சேமிக்கும் மெத்தட் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்குமே ஏற்றதாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு கடன் இருக்குது, நான் எப்படி சேமிக்கிறது, என்னால் 10 ரூபா கூட சேமிக்க முடியாது, ஒரு 100 ரூபா கூட என்னால் சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சம்பளம் குறைவாக தான் இருக்கும், இந்த நிலையில் நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுலபமான மெத்தட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து வர உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்ஸஸில் நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பை ஒரு பழக்கமாகவே தொடர்ந்து செய்வீங்க. இப்போ பாருங்கள், பெஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ். இந்த ஐடியா ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்பவுமே பயனுள்ளதாகவும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடாகவுமே கட்டாயமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பெஸ்ட் ஃபார் லோ இன்கம் பீப்புள். ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபா தான் சம்பளம், 300 ரூபா தான் சம்பளம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன் ஒரு நாளைக்கு நான் 100 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் கட்டாயமாக சேமிக்கலாம். லோ இன்கம் பீப்புளுக்கு இந்த மெத்தடு மிகவும் சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சேவிங்ஸ்க்கு பிகினர்ஸாக வர்றாருங்க இல்லைங்களா, சேமிப்பு பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாமல் வரவங்களுக்கு இந்த மெத்தடு மிகவும் சூட்டபுளாக இருக்கும் இந்த ஐடியா. அடுத்தது பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடு மணி சேவிங் மெத்தடு அவங்களாலுமே ஃபாலோ பண்ண முடியும்னா எல்லோராலையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா. அப்புறம் பாருங்கள், எவ்ரி சேலரி பீப்புள் டூ. எந்த சேலரி வாங்குறீங்க, நீங்கள் மந்த்லி சேலரி, வீக்லி சேலரி, டெய்லி சேலரி வாங்குறீங்க, யாராக இருந்தாலுமே இந்த முறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிகவும் சுலபமாக இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். சேவ் 360 டேஸ், 360 நாட்கள் நம்ம சேவ் பண்ண போகிறோம். எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் சேவ் பண்ண போகிறோம். 30 நாட்கள் பிரித்து சேவ் பண்ண போகிறோம். 30 நாட்கள் சேவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. 320 நாட்கள் டிவைடட் பை 30 நாட்கள் அப்படி பார்த்துட்டோம் 12 மந்த்ஸ் நமக்கு கால்குலேட் ஆகிடும். அப்போ 30 நாட்களாக 12 மாதங்களுக்கு பிரித்து நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, ஆனால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா, வாங்க அதை பற்றின முழு விவரம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 30 டேஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. 30 டேஸ் இப்படி செப்பரேட்டாக பண்ணி இப்படி நம்ம எழுதி வச்சுட்டோம். இப்போ அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம் டீட்டெயில்டாக. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டே நம்ம 1 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 2வது நாள் 2 ரூபாய், 3வது நாள் 3 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 4வது நாள் 4 ரூபாய், 5வது நாள் 5 ரூபாய், 6வது நாள் 6 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 7வது நாள் 7 ரூபாய், 8வது நாள் 8 ரூபாய், 9வது நாள் 9 ரூபாய், 10வது நாள் 10 ரூபாய். இதுபோல் நம்ம 30வது நாட்கள் வரையுமே அந்தந்த நாளுக்கு என்னென்ன தொகை வருமோ அதை எடுத்து வைக்கிறோம். இப்போ 11வது நாள் பாருங்கள் 11 ரூபாய் எடுத்து வைப்போம். 12வது நாள் 12 ரூபாய் எடுத்து வைப்போம். இது போல் நம்ம தொகை எடுத்து வைக்க போகிறோம். ஹோம் மேக்கர்ஸ், லோ இன்கம் பீப்புள், காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். மிகவும் குறைவான தொகை தான் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், 30 ரூபாய் தொகை வரைன்னு தான் சொல்லியிருக்கோம். 30 ரூபாய்ங்கிறது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி சாப்பிட்ற செலவு தான் ஆகும் ஒவ்வொரு நாளுக்குமே. இந்த 1 ரூபா 2 ரூபா தொகை எடுத்து வைக்கும்போதுலேருந்து நம்ம இந்த 30 ரூபாய், 28, 29 ரூபாய் தொகை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம தொகை எடுத்து வைக்க போகிறோம். அந்தந்த நாளுக்கான தொகை மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். மிக மிக சுலபமாகத்தான் இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 30 நாட்கள் எடுத்து வச்சுட்டு 360 நாள் சேலஞ்ச் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து 30 நாட்களுக்கு எப்படி தொகை எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 30 நாட்களுக்குமே நம்ம இதே போல் தான் தொகை எடுத்து வைக்க போகிறோம். மறுபடியும் 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய், 6 ரூபாய், இது போலவே தொகை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்ம 12 மாதங்களுக்கு எடுத்து வைக்க போகிறோம் இல்லைங்களா. 12 மாதத்துக்குமே 30 நாட்களுக்கு நம்ம இந்த தொகை மட்டும்தாங்க எடுத்து வைக்க போகிறோம். வேறு தொகை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம சிம்பிளாக சேவ் பண்ண போகிறோம், ஈஸியாக சேவ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த தொகையை விட மீறினாலுமே நம்ம சேவ் பண்ண மாட்டோம். பெரிய தொகையை நம்மளால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேமிப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் நம்ம இந்த அமௌண்ட்லேயே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியுமே பாருங்கள், ஒரு போனஸ் டிப் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ 30 டேஸ் அமௌண்ட் பாருங்கள் 465 ரூபாய் வந்திருக்கும். இப்போ ஒரு மாதம் நம்மளுக்கு எவ்வளோ 465 ரூபாய் இருந்துச்சுங்க. அப்போ 12 மாதங்களுக்கு நம்மளுக்கு 5580 ரூபாய் தொகை நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா. அப்போ 360 டேஸ்க்கு
சேவிங்ஸ் அமௌண்ட் பாருங்கள் 5580 ரூபாய்ங்களா. சரி, அடுத்து போனஸ் டிப் என்னென்னு பார்த்துடலாம். மந்த்லி சேவிங்ஸ் வந்து 465 ரூபாய் வருது இல்லைங்களா. அந்த 465 ரூபாய் கூட நம்ம 35 ருபீஸ் போட்டோம்னா 500 ருபீஸ் வந்துடும். இந்த 500 ருபீஸை நம்ம மந்த்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒரு கோல்டு சீட்டாக போடலாம். எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட் வந்து போட்டு வைக்கலாம். எஸ்ஐபி தொடங்கலாம். இது மாதிரி நிறைய சேவிங்ஸ் வழிகள் இருக்குது. நம்ம சேவ் பண்ணுற தொகையை அப்படியே வச்சுருக்காம இது மாதிரி சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாகவே நம்ம பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நம்ம வந்து சிறிய தொகை தான் சேமிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க நம்ம சேவிங்ஸை கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான சுலபமான சேமிப்பு முறைகள் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பயன்பெற முடியும். அதனால் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.